ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழகத்தில் மார்ச் 1 முதல் இன்று வரையிலான பருவத்தில் 66 விழுக்காடு குறைவாக மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைப்பில் இருக்கிறார். வேதவள்ளி, தற்பொழுது 4 மாவட்டங்களில் மழையே இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? அருணா, முன் பருவமழை காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் பெய்ய வேண்டிய மழையுடைய அளவு, ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல பெய்ய வேண்டிய மழையின் அளவு 7.7 சென்டிமீட்டர். ஆனா இப்ப வரைக்கும் பெய்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 2.6 சென்டிமீட்டர் மழை மட்டும்தான் பதிவாயிருக்கு. இது இயல்பை விட 66% குறைவான ஒரு மழை. 4 மாவட்டங்கள்ல மழையே பெய்யல, அதாவது மழை பதிவாகவே இல்லை. செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, பெரம்பலூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள்ல பார்த்தோம்னா மழையே இல்லை அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. சென்னையை பொறுத்த மட்டும் இல்ல, காலையில ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் பெய்ய வேண்டிய மழையோடைய அளவை விட 99% குறைவான மழை அப்படின்றது பதிவாகியிருக்கிறது. ஒட்டுமொத்தமா மற்ற மாவட்டங்களையும் பார்த்தோம்னா பல இடங்கள்லயும் அந்த மழை பதிவு அப்படின்றது குறைவாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு எடுத்தோம்னா அங்க 100% மழை பற்றாக்குறை குறைவு இருக்கிறது. அரியலூர்ல 96%, அதே போல கோயம்புத்தூர்ல 89%, கடலூர்ல 95% அப்படின்னு பெரும்பாலான மாவட்டங்கள்ல இயல்பை விட குறைவான மழை பதிவாகி இருக்கிறத பாக்குறோம். சில இடங்கள்ல, ஓரிரு இடங்கள்ல மட்டும் இயல்பை விட அதிகமான மழை பதிவாயிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திண்டுக்கல்ல பதிவாக வேண்டிய மழையின் அளவு 11 சென்டிமீட்டர், ஆனா 12.2 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாயிருக்கு. இது இயல்பை விட 10% அதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மற்ற மாவட்டங்கள்லயும் பெரும்பாலான இடங்கள்ல இயல்பை விட குறைவான மழை பதிவாயிருக்கக்கூடிய நிலைதான் இருக்குது. பொதுவாக இந்த காலத்துல முன் பருவமழை காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதங்கள்ல வெயில் காலமாக இருந்தாலும் வெப்பச்சலன மழை அப்படின்னு சொல்லக்கூடிய கோடை மழையின் காரணமாக பெரும்பாலான இடங்கள்ல மழை பெய்யும். ஆனா நமக்கு இப்போதான் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. அந்த கோடை மழை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முன்பருவ மழை காலத்துடைய மழை இப்பதான் தொடங்கி இருக்கிறது. கடந்த மாதம் பார்த்தோம்னா பெரும்பாலான நாட்கள்ல எங்கேயுமே மழையே பதிவாகல அப்படின்றதும் இங்க குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. இதுல சற்றே ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, வரும் நாட்கள்ல மழை பொழிவு தமிழகத்துல அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எங்கன்னா கடலோர மாவட்டங்களை ஒப்பிடும் போது உள் மாவட்டங்கள்ல பொதுவாகவே வெப்பச்சலன மழை அப்படின்னா உள் மாவட்டங்கள்ல தான் அதிகமா பெய்யும். கடலோர மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சென்னை உள்ளிட்ட இடங்கள்லயும் சேர்த்துதான் சொல்றேன். இப்ப வரக்கூடிய நாட்கள்ல வெப்பச்சலன மழை படிப்படியாக அதிகரிக்க போகிறது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீச பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வரும் நாட்கள்ல இந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்க போகிறது. கடலோர மாவட்டங்கள்ல அந்த அளவுக்கு ஒரு அதிகப்படியான மழையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. உள் மாவட்டங்கள்ல வரும் நாட்கள்ல மழை பொழிவு அதிகரிக்கும். இப்போதைக்கு நிலைமையில 66% இயல்பை விட குறைவான மழை அப்படின்றது பதிவாகி இருக்கிறது. இது வர இந்த முன்பருவ மழை காலம் எப்போது அப்படின்னா மார்ச் 1 மே மாத இறுதி வரைக்கும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இப்போதைக்கு நமக்கு மே 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம கணக்கிட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டு இருக்கிறது. வரும் நாட்கள்ல அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல மழை பொழியும் பட்சத்துல இந்த 66% குறைவு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஈடு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எடுத்துக்கலாம். அதுல குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல இந்த மழை பொழிவு அப்படின்றது எப்பவுமே இயல்புக்கு சற்று குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா வெப்பச்சலன மழை அப்படின்றது வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவு, இந்த கோடை மழை அப்படின்றது உருவாகும். கடலோர மாவட்டங்கள்ல கிழக்கு திசை காற்று உள் வருவதன் காரணமாக அங்க பெரும்பாலான இடங்கள்ல நம்ம அதிகப்படியான மழை பொழிவை எதிர்பார்க்க முடியாது. அருணா, மழை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி வேதவள்ளி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.